ஒரு ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸில் பிரின்சஸ் கட் முன்பக்கம் ஓப்பன் வச்சு நான் ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா 3 பீஸ். ஃபஸ்ட்டு லைனிங் பீஸ் 2 ப்ளவுஸோடு அட்டாச்சு. அது பிறகு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ். ஏன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் எதுக்கு வைக்கிறோன்னா கழுத்தில் வந்து நம்ம எல்லாம் இது லைனிங்கும் ப்ளவுஸ் பிட் இருந்தால் குழுக்குள்ளேயும் வரும். ஏன்னா நம்ம மாற்றி எடுக்கலாம். அதனால இது என்னென்னா நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா பீஸ் வைக்கணும். என்ன பண்ணால் நம்ம கட் பண்ணியிருக்க பீஸோட அரைஞ்சி வெளியே வந்து தைக்கணும். கழுத்து வச்சுட்டு இது வந்து ஒரு டிசைன் கலத்து கட்டுறாங்க வளையம் போட்டு. இது வந்து ஆரி தீம் போட்டுருக்காங்க. அதனால் மிஷினை மெதுவாக விடுங்க. ஃபாஸ்ட்டாக விட்டால் இதாயிரும், ஊசி இதாயிரும். அதனால் மெதுவாக விட்டால் போதும். முக்கு வரும்போது ஊசி நிப்பாட்டி வச்சுக்கோங்க. இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ளவுஸ் பிட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுறாங்க. வச்சு தையல் போட்டாச்சு. போட்டு பின் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எது இதை நினச்சின்னா கட் பண்ணணும். இப்போ கேன்வாஸும் கழுத்து பகுதிக்கு வைக்கலாம். கேன்வாஸ் வச்சா இதோட நல்லா திக்காக இருக்கும், எல்லா மிஷினும் எடுத்து கொடுக்காது. அதனால லைனிங் துணி வச்சுருக்கேன். ஆனால் அது முக்கு கரெக்டாக எடுத்து விடலாம். போகாது. ஓகே, பேஸ் போட்டு தைச்சாலும் என்ன மாடலில் கட்டிங் எடுக்கணும் அந்த மாடலில் வரும்படியாக தையல்லே நம்ம துணியை எடுத்துகிட்டு விடணும். மண்டக்கால் வந்து துணி ஊற்றிட்டு தனியாக தையல் போட்டுக்கலாங்க. இது போட்டால் தையல் ஆரம்பிக்கும். ஸ்டோனுக்கு பார்த்து தைக்கணும். கழுத்து ரெடி ஆகிடுச்சு. என்ன வச்சுக்கோங்க, சைடு பறிச்சுக்கணும். ஆரி திங்ஸ் இருக்கிறதுல மிஷினை லைட்டாக விடுங்க, ரொம்ப வேகமாக விடாமல். இப்போ நான் ஆரிக்கல் இருக்கா அப்போ அப்படி என்ன பண்ணணும், அது மெதுவாக போக முடியாது. ரொம்ப வேகமாக விடக்கூடாது. வேகமாக விட்டால் மிஷின் மாஸ் ஆகிடும். உடனே அந்த மத்தியானம் 1-2 நேரத்தை கூட அது அப்படியே வந்து கேட்டு சுற்றி கட் பண்ணிக்கணும். தச்சு முடிச்சுக்கணும்.
ஷோல்டரு கொடுத்து ஒல்லியாக கேட்டிருக்காங்க, அதனால சின்ன அளவாக இருக்குது. இனி என்ன பண்ணாங்கனாக்கி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ் போல தான் நான் வந்து பதிச்சு கழுத்தையும் திருப்பிடுவேன். அப்புறம் நம்ம வந்து பிரின்சஸ் கட்டுக்கு என்ன பண்ணணும்னா, ப்ளவுஸுக்கு டாட் போடுவோம்னா அதே போல் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் டாட்டுக்கு வந்து 2.5 இன்ச்சு அகலம் எடுக்கணும். அது கூட ஒரு 1/2 இன்ச்சு எடுத்து 3 டாட்டு அந்த ஃப்ரண்ட் டாட்டுக்குள்ளே ஃபஸ்ட் எடுக்கணும். எடுத்துட்டு அப்புறம் வந்து அக்குள் கைக்குழி வளைவுக்கலாம், அதுலேருந்து சென்டரை கனெக்ட் பண்ணுங்க. சென்டரை கனெக்ட் பண்ணி இந்த இது முன்பக்க டாட்டுக்குள்ள வடிவத்தில் அதை கொண்டு வாங்க. கொண்டு வச்சு அப்புறமா வந்து கீழே வந்து நம்ம டாட் போட்டு முடிய ஒரு 4 இன்ச்சு நமக்கு வேணும். அப்போ அந்த 4 இன்ச்சில் ஒரு மார்க்கு இப்படி பண்ணிவிட்டு இப்படி வளைச்சிட வேண்டியதான். இது பிரின்சஸ் கட்டுக்குள்ள வளைவு. ஒவ்வொரு விதத்துலேயும் வளைக்கலாம், ஆனால் இந்த மெத்தடுக்கு இப்படி. இனி என்ன பண்ணணும்னாக்கி நம்ம கீழே டாட் போடுவோங்களா 1 இன்ச்சு, அந்த 1 இன்ச்சு அளவை இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி அந்த வளைவை இதில் கொடுங்க. அப்போ தான் நம்ம கப் சைஸ் கரெக்டாக கிடைக்கும். அப்புறமா வந்து இங்கே 1/4 இன்ச்சு அளவு, அப்போ ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதை பேஸ் எடுத்தாச்சா. இனி கட் பண்ணக்கூடிய பகுதி இவ்வளோ இப்படி வெட்டணும். கட் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஈஸியாக செய்கிற மெத்தடு. இது லைனிங் பீஸெல்லாம் உள்ளோடு வச்சும் பண்ணுற மெத்தடும் இருக்குது. இது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியாக பிரின்சஸ் கட் போடலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய மெத்தடு. இப்போ நான் இதோட பீஸும் வெட்டிட்டு இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பகுதியிலோட பீஸும் வெட்டிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த வளைவு நம்ம டாட் போடுற வளைவு உங்களுக்கு கிடைக்குதா? இதில் டாட் போடுற பகுதி, இங்கே டாட் போடுற பகுதி. நம்ம இது தைக்கும் போது நமக்கு என்ன செய்யணும், உள்ளாடி வளைஞ்சி கொடுப்போம். சரியா? இப்போ நம்ம ஜாயின் பண்ணுவோம். இந்த பகுதியை இப்படி வச்சுருக்கேன். எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். வளைவை கட் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஓவர்லாக் போட்டு பண்ணிக்கிறேன். இது கப்பு கூட சரிவும் உங்களுக்கு வசதி தெரியுதா? இல்லை கப்பு. அப்போ நமக்கு அது சேப் அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு. இனி அடுத்த இது ஈஸியாக தைக்கிற மெத்தடு. புதுசாக தைக்கிறவங்க சொல்லுவாங்க, நமக்கு மட்டும் பிரின்சஸ் கட் வரவே மாட்டேங்குது, எப்படி தைக்கணும் அப்படின்னு தெரியலையான்னு சொல்லுவாங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணி முடிச்சாச்சு. ஏதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டோட வளைவு உங்களுக்கு அழகாக கிடச்சாச்சு. பார்த்தீங்களா எப்படி பண்ணிட்டு உங்களுக்கு கட் சைஸ் சூப்பராக இருக்குதா? பிரின்சஸ் கட்டில் இந்த கட்டிங்க்கு எப்படி கப் போட்டுன்னு பார்த்துக்கலாம். இனி என்ன செய்யணும், அளவு
இது ஃப்ரண்ட் வெயிட்டு இவ்வளோ தான் வேணும். இப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு மார்க் பண்ணணும். தேவையான லைனிங் பீஸ் தான் அதுக்கு வைக்கணும். அதனால நான் கம்ப்ளீட் பீஸ் அதுக்கு ரெட் டிசைனில் போய் ஆட் பண்ணிடுவேன். ஜாயின் பண்ணி அதை அடிச்சு விட்டுலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொடுத்ததுக்கு 4 பீஸையும் சேர்த்து கட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு பீஸையும் ஜாயின் பண்ணும்போது அந்த பீஸோட எந்த பகுதியில் நல்லா பக்கத்தில் அப்படி இருக்கு நல்லா பீஸ் அப்படியே ஈஸியாக காமிட்டோம் அப்படின்னா முடியும். என்ன பண்ணுறோம்னா நமக்கு எவ்வளோ தேவையான ஃப்ரெண்ட் அளவு தேவை இருக்கோ அவ்வளோத்துக்கு வச்சுட்டு மார்க் பண்ணுவோம். வச்சுட்டு மடிச்சுட்டுக்கணும். ரெண்டாவது அந்த பீஸை வச்சு மடிக்கணும். கையை வச்சு பார்த்து ஆரம்பம் இருக்கணும். க்ளோஸெல்லாம் எடுத்து ஒர்க் பண்ணி மொத்தம் செக் பண்ணுறாங்க முன்பக்க பகுதி. இதுக்கு தான் வேணும். ஷோல்டருக்கு அரேஞ்ச் பண்ணணும். இது மடிப்பு வேணும் கரெக்டாக இருக்கும். நம்ம மடித்து வச்சு தைச்சா லைனிங் பீஸ் துணியத்துக்கு உள்ளாடி இருக்க கவர் பண்ணிக்கணும். இது நல்லா திக்காகவும் இருக்கும். போட்டால் வந்து நமக்கு லோஸ் கடையில் கொடுப்பாங்க. இது நல்லா திக்காக இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இதாக இருக்கும். போடுறதுக்கும் நல்லா உடம்பு பிடிச்சாப்புல இருக்கும். சரி நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதே போல் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் தைங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு தைக்கிறது புதுசாக படிக்க பழகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். பாய்.